காவேரியோட பிறந்தநாள் கொண்டாட்டம் ரொம்பவே கோலாகலமா நடக்குது. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கறாங்க. காவேரியோட ஸ்டூடண்ட் அம்முவோட அப்பா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு அவங்க அக்கா காவேரியை கிண்டல் பண்றாங்க. பேசாம நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லவும் காவேரி வெக்கப்படுறாங்க. ஆனா அம்முவுக்கும் காவேரிக்கும் இருக்கிற அந்த புரிதல் ரொம்பவே ஆழமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு அம்மு காவேரி வீட்டிலேயே தங்கிக்கிறா. வீட்டுக்கு போனா நான் தனியா இருப்பேன், இங்க யாழினி கூட விளையாடுவேன்னு அம்மு அடம் பிடிக்க அவங்க அப்பாவும் சம்மதிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு காவேரி, கங்கா, அம்மு மற்றும் யாழினி எல்லாரும் தரையில படுத்து கதையெல்லாம் பேசி தூங்குறாங்க. காவேரி பக்கத்துல அம்மு அவ்வளவு நிம்மதியா தூங்குறத பார்த்து சாரதா அம்மா ரொம்பவே கண் கலங்குறாங்க. விவரம் தெரிஞ்சு இன்னைக்கு தான் முதல் முறையா குழந்தை அவ அம்மா பக்கத்துல தூங்குறான்னு சாரதா அத்தை சொல்ற வார்த்தைகள் மனச தொடுது. அடுத்த நாள் காலையில அம்முவும் யாழினியும் பிரிய மனசில்லாம இருக்காங்க. யாழினிய எங்க ஸ்கூல்லயே சேர்த்துருங்க, நாங்க ஒன்னா படிக்கிறோன்னு அம்மு கேக்குறா. ஆனா ஊருக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. யமுனாவும் யாழினியும் ஊருக்கு கிளம்புறாங்க. அம்முவும் யாழினியும் ஃபோன்ல பேசிக்கலான்னு சொல்லிட்டு பிரியறாங்க. கடைசியா அம்முவோட ஸ்கூல் யூனிஃபார்ம் ரெடியாகி வந்துருச்சு. இன்னையிலிருந்து அம்மு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போக போறா. காவேரி ஒரு டீச்சரா ஸ்கூல்ல அம்முவை தனிப்பட்ட முறையில கவனிச்சுக்காம மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே நடத்தணும்னு அம்முவோட அப்பா சொல்றாரு. ஸ்கூல்ல காவேரியும் அம்முவும் லஞ்ச் டைம்ல பேசுற அந்த கியூட்டான சீனோட இன்னைக்கு வீடியோ முடியுது. அம்முவுக்கும் காவேரிக்கும் இருக்கிற இந்த ஆழமான பந்தம் எப்படி தொடரும்? காவேரியோட வாழ்க்கையில அம்முவோட அப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.